அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 1 அதிகாரம் 9வது இறை வார்த்தை. எங்களுக்கு மரண தண்டனையே விதிக்கப்பட்ட போன்ற உணர்வு ஏற்பட்டது. நாங்கள் எங்களை அல்ல, இறந்தோரை உயிர்த்தெழ செய்யும் கடவுளையே நம்பி இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நிகழ்ந்தது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தையின் அடிப்படையில் தான் வர இருக்கும் நாட்களில் நாம் இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். துன்ப நேரத்தில், பாடுகளின் நேரத்தில் நாம் யாரை சார்ந்து இருக்க வேண்டும், யாரை நம்பி வாழ வேண்டும் என்ற ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களை நாம் 3 வகையாக பிரிக்கலாம். முதலாவது, நாம் செய்த பாவத்தினால் நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற துன்பங்கள், பாடுகள். இரண்டாவது, பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக நாம் வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், பாடுகள். மூன்றாவது, நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்ட மக்கள் நமக்கு எதிராக தீமை செய்து அதனால் நாம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற பாடுகள், துன்பங்கள். இந்த நாளில் பாவமே செய்யாமல் பரிசுத்தமாக நாம் வாழும் போது கடவுள் ஏன் நம் வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்பதை குறித்து இந்த நாளில் நாம் இறை வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் இறை வார்த்தையில் மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து இவ்வாறு சொல்லுவார்: இறுதியில் உங்களுக்கு நல்லது செய்வதற்காக உங்களை எளியவராக்கி சிறுமைப்படுத்தி சோதித்தவரும் அவரே என்று சொல்லுவார். இஸ்ரவேல் மக்களே, எகிப்தின் அடிமை தலையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும் கடவுள் அந்த கானான் தேசத்தின் ஆசீரை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உடையவர்களா என்று சோதித்து பார்க்க உங்களை எளியவராக்கி உங்களை சிறுமைப்படுத்தி வறண்ட பாலைவன பகுதியில் கடவுள் உங்களை வழிநடத்தி வந்தார். கானான் தேசத்திற்கு அழைத்து செல்ல எத்தனையோ நல்ல பாதைகள் இருந்தும் கடவுள் உங்களை சிறுமைப்படுத்தினார், உங்களை எளியவராக்கினார், வறண்ட பாலைவன பகுதியில் உங்களை வழிநடத்தி வந்தார். காரணம், கானான் தேசத்தின் ஆசீரை பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதி உடையவர்களா என்று சோதித்து பார்க்க உங்கள் வாழ்க்கையில் கடவுள் இந்த துன்பங்களை அனுமதித்தார், இந்த பாடுகளை அனுமதித்தார். ஆனால் கடவுளின் இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளாத நீங்கள் கடவுளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்து அந்த ஆசீரை இழந்து போனீர்கள் என்று மோசே இஸ்ரவேல் மக்களை பார்த்து அங்கு சொல்லுவார். யோசேப்பை எகிப்தின் அதிபதியாக ஆக்க விரும்பிய கடவுள் அந்த ஆசீருக்கு யோசேப்பு தகுதி உடையவரா என்று பார்க்க யோசேப்பின் வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். ஆனால் யோசேப்பு அந்த பாடுகளின் பாதையில், துன்பத்தின் பாதையில் கடவுளையே சார்ந்து வாழ்ந்ததால், கடவுளையே நம்பி வாழ்ந்ததால் கடவுள் அவருக்கு கொடுக்க இருந்த எகிப்தின் அதிபதியாகிய பதவியை கொடுத்து கடவுள் அவரை ஆசீர்வதிப்பதை இறை வார்த்தைகளில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு புதிய ஆசீரை கொடுக்க விரும்பும் கடவுள். அது ஆவிக்குரிய ஆசீராக இருக்கலாம் அல்லது பொருளாதார ஆசீராக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய ஆசீரை கொடுக்க விரும்பும் கடவுள் அந்த ஆசீரை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உடையவர்களா என்று சோதித்து பார்க்க கடவுள் நம் வாழ்க்கையில் துன்பங்களை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாக வாழும் போது நாம் துன்பங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் இந்த துன்பத்திற்கு பிறகு கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆசீரை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள நாம் தவறி விடுவதால் தான் நாம் வாழ்க்கையில் ஆசீரை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பரிசுத்தமாக வாழும் போது கடவுள் நம் வாழ்க்கையில் துன்பத்தை அனுமதிக்கிறார், பாடுகளை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இந்த துன்பத்திற்கு பின்னால், இந்த பாடுகளுக்கு பின்னால் கடவுள் எனக்கு ஒரு பெரிய ஆசீரை வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த துன்ப நேரத்தில் கடவுளையே நாம் சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால் அந்த துன்பத்தின் முடிவில் கடவுள் நமக்கு பெரிய ஆசீரை கொடுத்து நாம் நிறைவோடு வாழும்படி செய்வார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உண்மையை புரிந்து கொண்டு வாழ்வோம். பரிசுத்தமாக வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் துன்பங்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால்
ஆனால் அந்த துன்ப நேரத்தில் ஆண்டவர் மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவரையே பற்றி கொண்டு ஆண்டவரையே சார்ந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால், இதுவரையிலும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்திய ஆண்டவர் இந்த துன்ப நேரத்திலும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்துவார், என்னை கைவிட மாட்டார், இந்த துன்பத்தை நான் கடந்து செல்ல அவர் என்னோடு இருப்பார் என்று சொல்லி ஆண்டவரை நம்பி நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம் என்று சொன்னால், அந்த துன்பத்தின் முடிவில் நாம் புதிய ஆசீரை பெற்று மன நிறைவோடு வாழ்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே துன்ப நேரத்தில் சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், ஆண்டவர் மீது அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டு அந்த ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரையே சார்ந்து வாழ்வோம். துன்பத்தின் முடிவில் கடவுள் நமக்கு தர இருந்த அந்த புதிய ஆசீரை பெற்று மன நிறைவோடு மன மகிழ்வோடு நாம் வாழ்வோம். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துன்பத்தின் பாதையில் நாங்கள் யாரை சார்ந்து வாழ வேண்டும், யாரை நம்பி வாழ வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய பாடுகளின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் உம்மீது ஆழ்ந்த அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நாங்கள் உம்மையே சார்ந்து உம்மையே பற்றி கொண்டு நாங்கள் உம்மோடு இணைந்து வாழும் போது அப்பா, அந்த துன்பத்தின் முடிவில் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற இந்த மக்களின் தேவைகளை இந்த நாளில் தேவரீர் நிறைவாக சந்தித்து இந்த நாள் முழுவதும் இந்த மக்கள் மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.